வெளியே எங்கேயாவது ட்ரிப் கேம்பிங் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறது, அந்த ஓஜோ போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுறதுல பிளடி மேரி கூப்பிட்றதும் ஒன்று. ஆக்சுவலி இந்த பிளடி மேரி யார்? இவங்க வந்து குவீன். இவங்க தான் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் குவீன். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி. தான் மேரி ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. இவங்க யாரோட பொண்ணுனா ஹென்ரி 8ஓட பொண்ணு. இவங்க 1516 இவங்க வந்து 1558 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ராஜ குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்தளவுக்கு அழகாக இல்லை. அதனாலேயே அவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் தான் வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க குவீன் ஆனதுக்கு அப்புறமாவது இவங்களை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சா அங்கே தான் பிரச்சனை. இவங்க வந்து கேத்தோலிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ். கிறிஸ்டானிட்டியில் 15th centuryயில் அதிகமாக இருந்தது கேத்தோலிசம் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ். இவங்க வந்து கேத்தோலிக்காகவும் இவங்க மக்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்டன்ஸாகவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்க மக்கள் இவங்க இன்னும் வெறுத்திருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ண எல்லாமே மாறிடும்னு சொல்லி ஸ்பெயினில் இருக்க ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரின்ஸ் இவங்களோட 10 years சின்னவர். அண்ட் அவருக்குமே இவங்களை பிடிக்கல. அதனாலேயே இவர் அவங்கள விட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி விலகியே இருந்திருக்காரு. அதை பார்க்குற மக்கள் இன்னுமே இவங்களை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருந்த நிலமையில அண்ட் ஃபைனலி ஒன் டே ஷி காட் ப்ரெக்னென்ட். ஓகே, ஃபைனலி கன்சீவ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து லைஃப் மாறிடும், நமக்கு ஒரு குழந்தை இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வாரிசு இருக்குங்க, நல்லா மக்கள் மதிப்பாங்க. அண்ட் இந்த குழந்தை வளர்ந்து வந்து பையனாக இருந்து அது வந்து த்ரோனில் உட்காந்துச்சுன்னா நம்ம தான் வந்து காட் மதராக இருப்போம் அப்படிலாம் வந்து இவங்க நினச்சிட்டு இவங்களும் அதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க பாடியுமே இந்த கன்சீவாக இருக்கவங்களுக்கு ஒரு வாமிட்டிங், இந்த வயிறு பெருசாகிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி சிம்டம்ஸ்லாம் காமிச்சிட்ருக்கா. அண்ட் இவங்க ஹஸ்பண்டுமே ஒரு விதத்தில் ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஃபைனலி நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு. இந்த கல்ச்சர் படி இவங்க வந்து அந்த டியூ டேட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து ஐசோலேட்டட் பண்ணிடுவாங்க. இவங்க தனியாக போய் இவங்க நிம்மதியாக அமைதியான குழந்தைய பெற்றுக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இவங்க அந்த ஐசோலேஷனில் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு டெலிவரி ஆகலை. திடீர்னு ஒரு நாள் வயிறு நார்மல் ஆகுது, எல்லாமே நார்மல் ஆகுது. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரேர் கண்டிஷன் பேர் சொடோசிஸ். இது வரவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி பாடி சிம்டம்ஸும் அதுக்கான ஆகுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் காமிக்குமே தவிர, ஆனால் அவங்க ஷீ இஸ் நாட் ஆக்சுவலி கன்சீவ். இவங்க வந்து ஒரு கேத்தலிக் ஹையர் வந்து கண்ட்ரிக்கு கொடுக்கணுங்கிற அந்த ப்ரெஷரில் அதனால இவங்க பாடி இந்த கண்டிஷனுக்கு போய் இவங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து எல்லோரும் ரொம்பவே ஏமாந்து போய் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு இவங்களை இன்னுமே டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவங்களை ஐசோலேஷன் அதிகமாக இருக்கும் போது இவங்க முன்னாடி இருக்க கண்ணாடியை பார்த்துட்டே இருப்பாங்களாம். லைக் ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு இருக்க அந்த குட்டி டிசையர். அப்பப்போ கேண்டில்ஸை லைட் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க வந்து ஆசையாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் தான் கேத்தோலிக்கு ஆப்போசிட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்த 280 பேருக்கு மேலே இவங்க எரிச்சு கொள்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களை பற்றி இன்னும் வந்து ரூமர்ஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இவங்க பைத்தியம் பிடிச்சவங்க, இவங்க வந்து ரொம்ப வல்கராக நடந்துக்கிறாங்க, இவங்க ரொம்ப வயலண்ட்டான ஒரு பர்சன், இவங்க த்ரோனுக்கு வந்து டிசர்விங் கிடையாதுன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி 42 yearsல யூட்ரைன் அண்ட் ஒவாரியன் கேன்சர்னால இவங்க இறந்தும் போகிறாங்க. அண்ட் இவங்களுக்கு அப்புறமா வந்தவங்க தான் எலிசபெத். அண்ட் இப்போ அதோட கண்டினியூஷனாக தான் கிங் சார்லஸ் வரைக்கும் அப்படியே அவங்க த்ரோன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதனால் இருக்க பீப்புள் என்னென்னா இவங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாரும் இவங்க வந்து பேயாக வந்து கொல்றாங்க, இவங்களுக்கு இன்னும் அந்த வெஞ்சன்ஸ் போகல அப்படிங்கிற மாதிரி மித்தல்ஸ் வந்துட்டுருக்கு. அதை தாண்டி இவங்க அந்த தனிமையில் ஐசோலேஷனில் இருக்கும் போது மிரரையும் அந்த கேண்டிலையுமே அதிகமாக வச்சுட்டு இருந்ததுனால அதை ஒரு வேளை கூப்பிட்டு வச்சா இவங்க வந்து வருவாங்கங்கிறதும் ஒரு மித்தாகவும் அண்ட் சில பேரோட பிலீஃபாகவும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்டோரியுமே பிளடி மேரியை பற்றி சொல்கிறாங்க. 17th centuryயில் வந்து மேரிங்கிற ஒரு விச் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவள் இளமையை தக்க வச்சுக்கிறதுக்காக குழந்தைங்களை பலி கொடுத்துருக்கா. குழந்தைங்களையும் எங்கே இருக்க பொண்ணுங்களையும் பலி கொடுத்து அவங்க ரத்தத்தில் பிளட் ரிச்சுவல்ஸ் பண்ணியிருக்கா. அப்படி அவள் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைம் வந்து அங்கே இருந்த ரூலர்ஸ்க்கு தெரிஞ்சு இவளை பிடிச்சிட்டு போய் தலையை வெட்டி கொள்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன நம்புகிறாங்கன்னா அந்த விச் தான் இன்னுமே பிளடி மேரியை சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் பிளடி மேரியோட 3வது கதை என்னென்னா, எலிசபெத்துன்னு ஒரு பெரிய மர்ச்சண்டோட ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அழகு மேலே வந்து ஒரு அளவு கடந்த பிரியம் இருந்திருக்கு. அவங்க வந்து எப்பவுமே அழகை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணோட கை கட்டாகி இவங்க மேலே இந்த பிளட் படுது. இவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து போய் அதை க்ளீன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அந்த இடம் மட்டும் ஸ்கின் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. லைக் கொஞ்சம் டோன்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவங்க வந்து அது உண்மைன்னு நம்பி நிறைய ஸ்லேவ்ஸை வாங்கிட்டு வந்து அவங்கள கொன்று அவங்களோட பிளட்டை இவங்க அழகுபடுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க நிறைய ஸ்லேவ்ஸை வாங்குறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அங்கே இருக்க அழகான பெண்களோட ரத்தத்துலேயும் குடிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு டைமில் வந்து ரூலர்ஸ்க்கு தெரிய வந்து இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாட்டியும் இதுதான் அதிகமாக சொல்லப்படுற ஒரு கதை.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் காரா அண்ட் திஸ் இஸ் கைரோ ஃபேம். அண்ட் இந்த மாதிரி அடுத்த வீடியோ போடலாம். அண்ட் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.